அன்பு நான்காமீன் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்னமேயே இன்னின்ன கடவுள்களை இன்னின்ன விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து, அதன்படி ஆகமங்கள் வகுத்து, அதன்படி நாடெங்கும் கோவில்கள் சமைத்து, அதன்படி நாடெங்கும் தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. நான் பிராமின்ஸ் அனைவருமே ஆதி மக்கள், பிரிமிட்டிவ் பீப்புள் என்று சொல்லுவார்கள். இவர்கள் அனைவருமே சூத்திரர்கள் தான். ஒரு காலத்தில் இந்தியா முழுமையும் தமிழ் தான் பேசிக்கொண்டு வந்தார்கள். இதை பிரம்மேந்திரரான குருநாதரான பிரம்மஞானியான பிரம்மேந்திரர் தெளிவாக எழுதியிருக்கிறார். அதனால் இவர்கள் சொல்லுவதெல்லாம் அவர் பிராமணர் தான், ஆனால் அவர் தெளிவாக சொல்றார் தமிழ் தான் பேசிக்கொண்டிருந்தார் நாடு முழுவதும். இவங்க தான் உடான்ஸு எல்லாம் இறக்கி சமஸ்கிருதம் தான் எல்லாம் வந்தது, அதனால எல்லாரும் சமஸ்கிருதத்தை கலந்து பேசி தமிழ் அழிச்சுக்கணுன்ற மாதிரி எடுத்துன்னு வரான். இது என்னன்னே புரியல. அதனால தான் கெட்டணம் பிடித்தவர்கள் பிராமணர்கள்னு சொல்றேன். இவங்க வேலையே வெளியிலேருந்து நுழைவான், தன்னை வசதியா நினைச்சுப்பான். அந்த ஆதிசமய மக்களுடைய உயர்வழியெல்லாம் மட்டம் தட்டி அதை கேவலப்படுத்துவான். இன்னும் சொல்லப்போனால் பிரம்மேந்திரர் சொல்வதைப்படி பார்த்தா இவர்கள்லாம் கடவுளைக்கான சூத்திரங்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அவன் வெளியிலேருந்து நுழைந்தவுடன் அவன் ஆச்சரியப்பட்டு, அப்படி அவன் பிராமணன் வைத்த பேரை தான் சூத்திரன்ற பேரு, சூத்திரம் கண்டவர்கள் சூத்திரன்ற பேரை வச்சுதான் அவனுக்கு தான். அதுக்கப்புறம் மெதுவாக அந்த ஐஸ் வச்சு உள்ள நுழைஞ்சிட்டு உடனே மெதுவாக தன்னை வசதியாகவும் அந்த சூத்திரன்ற பேரை மட்டமான போதரவான ஆக்கி, இது இவங்களுடைய இயல்புல இருக்குது, ரத்தத்தில் கெட்டெண்ணம் பிடித்த அந்த கெட்டெண்ணம் வேலை செய்யும். அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது, பல முறை சொல்லிவிட்டேன். அதனால் இது ஏன் இப்படி நடக்குது அது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுது போல், நான் இந்த உலகத்தை படைக்கலை, நான் இந்த உலகத்தை படித்து ஆட்டி படைகிற கடவுள் கிடையாது. கிருஷ்ணரே சொல்ல நானும் படைக்கலை. உங்களுக்கு தெரியுமா, வருகிற சனிக்கிழமை கண்ணபிரான் பிறந்த நாள் வருது. அப்போ அதில் சொல்கிறேன், கண்ணபிரானெலாம் சொன்னார், ஆனால் பாப்பானுங்க என்னன்னாலாம் அதை திருப்பி அவர் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணி வச்சுக்கிறானுங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வர வாரம். அவர் சொன்னார், எனக்கு இந்த உலகம் சம்மந்தமே இல்லைன்ற, எனக்கு இந்த உலகத்தில் சம்மந்தமே கிடையாது, பிரகிருதி இயற்கை இப்படி விளையாடுகிறது, அவ்வளோதான், எனக்கு அது சம்மந்தம் இல்லைன்றார். ஆச்சரியமா இல்லை இது? அப்போ நம்ம எல்லாம் இறைவன் செயல்னா, அப்போ இதில் நடக்கிற கெடுதி பாப்பார கெடுதி என்ன, அவனுக்கு இந்த மாதிரி கிருஷ்ணர் வாயில பொய்ய சூரி வாழ எல்லாமே கடவுள் செயல் ஆகிடும்ல. ரொம்ப தெளிவாக சொல்கிறார், அது உங்கள் கையில் கொண்டு சேராத பார்த்துப்பான். பாப்பானுக்கு எதெல்லாம் லாபமோ அது வரைக்கும் தான் அவன் பார்ப்பான். அவனுக்கு எதெல்லாம் நஷ்டமோ அது உன் கையில் வராத இருக்கிற மாதிரி பார்ப்பான், அதான் அவன் பார்ப்பான். சரிதான். இந்த வருகிற கண்ணபிரான் பிறந்தனால உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். கண்ணபிரானுக்கு இந்த பிராமணர்கள் செய்து வருகிற துரோகங்கள் என்ன, கவலையப்பட மாட்டான். சொல்லிட்டாலும் அவனுக்கு தெரிஞ்சாலும் நம்மள தான் திடுக்குன்னு ஐயோ என்னடா இதுன்ட்டு அதெல்லாம் வித்ரா பண்ணணும், அப்படி கிடையவே கிடையாது. ரொம்பனுட்டு அப்படியே தொடர்ந்து போயின்னு இருப்போம். அந்த போன வகுப்புலேயே சொன்னேன், எப்படி சரஸ்வதி தேவியே என் வாழ்க்கையில் விளையாடி என்னுடைய நிலையை நிரூபித்து காட்டியும் அந்த பிராமணர்கள் தொடர்ந்து அப்படியே இருக்கிறான் பார். அது இல்லாமல் சமீபத்தில் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுன்ட்டு எனக்கே பதிவு போடுறான், நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை, வேதம் அம்மா பெருசுன்னு அந்த குரூப் போடுறான். அவங்க பேரை அவங்கள என்ன சொல்றது, அவ்வளோதான் அவனுக்கு தெரியுதா. இதில் மகான்கள் பிறந்துடுறாங்க. பிரம்மேந்திரர் என்னுடைய முற்பிறவி ராமணர் பிறவி பிறந்துடும்னா அவங்கள ஷீல்டாக வச்சு பின்னால் பாரு எங்க பிராமணம் அவ்வளோதான் பாரு அப்படின்ட்டு விளையாடு. ஒன்றுமே செய்ய முடியாது. மகான்களுக்கு தெரியணும், நான் ஒடியாந்துட்டேன் போதண்டா சாமின்னு அடுத்த ஜென்மன் ஒன்று வந்தா இந்த பிராமண ஜாதியோட போறக்கூடாதுன்னு அப்போ தீர்மானம் பண்ணியிருப்போம் போல். இவங்க பண்ண அட்டகாசெல்லாம் அழகா தப்பிச்சு பிறந்துட்டேன் நான் அப்படின்னா, புரியுதா? நான் மீதி மகான்கள் பிராமண மகான்கள் அதை உணர்ந்தா மாதிரிலாம் தெரியல எனக்கு. அவங்க உணர்ந்தா நல்லது. இந்த மாதிரி பிராமண ஜாதியில போய் பிறந்து தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அவஸ்தப்படுறாங்க, அவங்கள திருத்த முடியாம. கண்ணெதிர்க்கே பிராமணனை விட நான் பிராமின் ஒருத்தன் வசதியா இருந்தா அவன் இந்த பிராமண ஜாதியை வச்சு அவனை மட்டம் தட்டி விளையாடுறது என்ன, அதெல்லாம் விளையாடி பார்த்துட்டாங்க குருநாதர் எதிர்க்க. அந்த கொடுமையெல்லாம் சகிச்சுன்னு இருக்கணும், உண்மை தெரிஞ்சோம்.
நிறைய துன்பம், அதெல்லாம் ரொம்ப கொஞ்ச நஞ்சம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்ச ஒண்ணுமோ எங்க பிராமணராக்கம், எங்க உழவராக்கம், எங்கவா நம்மவா அப்படின்னு போய் சரவண் பண்ணி அவங்க கொள்கையை பத்தி கேர் பண்றதே இல்லை. அதை நாரடிச்சு திரும்ப அந்த ஜாதி. ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் என்ன. நான் சொல்லி வருகிறது எல்லாம் உண்மை. அந்த மாதிரி இருந்த அந்த நாடெங்க இருந்த தமிழை சமஸ்கிருதம் வந்து ஒரு மோதி சமஸ்கிருதம் அதிகமா இருக்கிற மொழியெல்லாம் வடமொழியாகவும், தமிழ் ஓங்கி சமஸ்கிருதம் குறைவா இருக்கிறதெல்லாம் தெலுங்கு, கன்னடம், இந்த மாதிரி தென்னிந்திய மொழியெல்லாம் மாறிடுச்சு. சரி, இந்த மொழி போச்சு வருது, அது ஒரு கம்யூனிகேஷனுக்காகண்டா நான் கூட அப்படிதான் நினைச்சிருந்தது. எழுதுறதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் அப்படியே நம்புறது. அப்போ அந்த காலத்துல அவரு பெரிய அறிவாளித்தன்மை விளக்கம் கொடுத்தோம். ஆஹோ அப்படிதான், அதான இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அப்படியே அப்ரப்டா வேற உள்ள ஒன்று வைத்து புறத்துல வேற ஒன்று பேசி நம்மளை காலி பண்ணிட்டு அப்புறம் அவங்க இது எல்லாத்துலயும் பாக்குறேன். நான் என் வாழ்நாள்ல நான் அனுபவிச்ச மாதிரி அந்த பிராமண கொடுமையா வேற யாரும் அனுபவிச்சிருப்பாங்களான்னு தெரியல. உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஆர்ட் ஆஃப் பிராமினிக் தெரி. இதே வளனூர் பள்ளியில எப்படி பிராமின் ஹெட் மாஸ்டர், நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரக்கூடாது, எவ்வளோ அட்டுழியம் பண்ணாரு எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அதுல. அதே மாதிரி கல்லூரியில அது மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறேன். அது சரின்ட்டு அப்போ கூட பிராமணர் மேலாம் வெறுப்புலாம் வரல. அப்போ கூட குருநாத பிரம்மேந்திரர் தான் காட்டுறாரு, நடராஜர் எனக்கு குருவை காட்டுன்ற. அவர்கிட்ட நான் அவர் பிராமணன்ற இடத்துல எங்கேயுமே வைக்காமலே அவ்வளோ இதுவா பழகணும். அவர்கிட்ட தேரணும் நான், அது பெரிய விஷயம். அவரோட சொல்ற அந்த கும்பல் கூடுறது, குயோ முறியோன்னு அப்படியே மக்கள் ஆலயம் மோதுதுன்றாங்களா, அதெல்லாம் அவர் பெருசாவே எடுத்துக்க மாட்டார். சொல்லுவார், என்னோட பிரச்சாரத்தின் வெற்றி எதுன்னா, நான் நினைப்பதை போல இந்தியா முழுமிக்க ரெண்டு பேரை உருவாக்கிட்டேன்னா அதுதான் என்னுடைய உண்மையான வெற்றி. அப்புறம் 2 பேரு என்ன கேரள பொழுது துணைவியாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார், எல்லாம் பண்ணார். அப்புறம் அவங்கள ஏதாவது ஊதிச்சு போகுது என்கிட்ட இங்கே வந்து அவங்க கொஞ்சம் சரியில்லை அப்படின்ட்டு. அப்போ கட்சியில் ஒரு வகுப்புல சொன்னாரு, 2 பேர் இல்லை, ஒரே ஒருவனை நான் நினைத்ததை போல நான் உருவாக்கி விட்டு சென்று விட்டால் அதுவே எனது பிரச்சாரத்தின் வெற்றினாரு. அந்த ஒருவன் நானா இருக்கலாம்னு எனக்கு ஒரு நினைப்பு. அவ்வளோ, இவ்வளவுதான் முடியும் சார் ஆன்மீகத்துல. சரி, ஆன்மீகன்றது நீங்க நினைப்பதை போல நான் போன வகுப்புல சொன்னேன் இல்லையா, சடங்குகளை கொண்டு வந்து பிராமணன் வந்து சடங்கு மதமா மாத்திட்டான்னு விவேகானந்தர் அவ்வளவு வருத்தப்பட்டார். ஒரு அன்பு மதமா இருந்தது, அன்பே சிவம்னு சொல்றான். அப்ப வெளிநாட்டு மதமா காட் இஸ் லவ்ன்றான். அவன் காட் இஸ் லவ்னு சொல்லிட்டு நீ பாத்தீங்கன்னா கன்னியாஸ்திரி துறந்து வந்துன்னே இருக்குது. வாழ்க்கை என்பதை துறந்து அது கன்னியாஸ்திரியா வந்து அது பான ஹாஸ்பிட்டல்ல சேவை செய்யறதும், பள்ளிக்கூடத்துல ஏழை இவங்களுக்கு கத்துக் கொடுக்குறதும் தியாக வாழ்க்கை போயினே இருக்குது. அதுல ஒரு சில பாதிரிமார் பூந்து சில நாஸ்தியம் பண்றான் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக மீதி பேருடைய தியாகத்தெல்லாம் கம்மியா சொல்லிட முடியாது. அப்ப காட் இஸ் லவ்ன்றது பிராக்டிக்கலா அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க அந்த ரிலிஜியன்ல. இப்ப எல்லாருக்குமே தெரியும், வெள்ளக்காரங்கண்டி நம்ம இந்தியாவில வந்து ஆண்டு இல்லைன்னா ஹரிஜனுங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கல்வி கிடைச்சிருக்காது. அவன் கிறிஸ்டியனா மாத்திரான், ஏதோ மாதிரி போறான். ஆனா அவன் அறிவை கொடுக்குறான்ல, நீ மறுத்த கல்வி அவன் கொடுக்குறான். நீ அவனை தீண்டப்படாத நீ மறுத்த மருத்துவத்தை அவனுக்கு அவன் சேவை செய்யறான். இதெல்லாம் என்னது? அதுதான் விவேகானந்தர் சொன்னார், காட் இஸ் லவ்ன்றது அங்க பிராக்டிக்கலா இருக்குது. மற்ற சமயங்கள்ல இங்க எப்படி இருக்குதுன்னா, இங்க வெறும் சாஸ்திரத்துல மட்டும் இருக்குதுன்னார். இங்க வெறும் சாஸ்திரத்துல மட்டும் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப யாரு இதை ஒழிச்சது அப்படின்னு சொன்னா பிராமணன் தான் ஒழிச்சான்னார். ஏன் அப்படின்னா, சமயம்னா அதை வந்து அன்பு மதமா இருக்கிறத உயிர் நாடி அன்பா இருக்கணும். ஆனா பாப்பா என்ன செய்யிட்டான், பிராமண சடங்கு மதமா மாத்திட்டான்னாரு. நீங்க இப்ப கூட விவேகானந்த செக் பண்ணுங்க. நான் படிச்சு 40 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன். அப்பெல்லாம் எப்பத்தாலும் விவேகானந்தா படிச்சுன்னு இருப்பேன். அதனால நல்லா ஞாபகம் இருக்குது. அது அவர் சொன்னார், சடங்கு மதமா மாத்தி Hinduism has become a dead skeleton now சொன்னார் சார். சொன்னார் அவர். நான் படிச்சாலும் ஆங்கில தான் அவருக்கு படிச்சுன்னு இருந்தேன். அப்புறம் தான் ராமகிருஷ்ண மடத்துல ஞான தீபம்ன்ற இதுல தமிழ்ல மொழியாக செஞ்சு வால்யூமா வெளியிட்டாங்க. நான் வந்து விவேகானந்தர் இதெல்லாம் ஆர்வமா இருந்தது பத்தி என்னுடைய என் கூட படிச்ச முஸ்லீம் அன்பர் அவர் எனக்கு அந்த ஞான தீபம் புக்கு ஒரு செட்டு வாங்கிட்டு பிரசன்ட். இது எப்படி இது முஸ்லீம்?
நான் என்ன செஞ்சேன்னா அவரோட இப்போ அதுவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என்ன பண்றாங்க, இந்த இம்பார்ட்டன்ஸின்றாங்க இல்லையா, நபும்சகர்கள், அலித்தன்மை அடைஞ்சிடுற ஆண்கள் இருக்கிறான் இல்லையா, அவன் என்ன பண்றான், அதை வெளியில சொல்ற வெக்கப்பட்டுக்குன்னு கௌரவதிக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு பொண்ணு வாழ்க்கையை வீணாகிறானுங்க சார். கொஞ்சோட மனசாட்சியே இல்லாம இது அதிகமாகினே இருக்குது. கௌரவதிக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது, அவரை பார்த்தா இம்பார்ட்டன்ட் ஆகுறான். அப்ப அந்த பொண்ணோட எதிர்பார்ப்பும் அது வாழ்க்கையா என்ன ஆகுறதா, கீரை கூட மனசாட்சி இல்லாதவனுங்க அவனுக்கு தான். அப்புறம் நான் படிக்கும் போது அந்த முஸ்லீம் அன்பருடைய தங்கச்சி அப்படி ஆகிப்போச்சு. தங்கச்சி வீட்டிலே வளர்த்தாங்க, அவனை வளர்ப்பு இதோ வளர்த்தாங்க, வளர்த்து அவனுக்கு கட்டி தான் சொல்லவே சொல்லாம கல்யாணம் பண்ணின்னு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு அந்த உண்மை தெரிஞ்சு அதுக்கப்புறம் சைதாப்பேட்டையில் ஒரு டாக்டர் அவர் கல்யாணம் பண்ணிக்க முன் வந்தார், இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவரு சைதாப்பேட்டையில் ஒரு மல்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டினார். அப்போ நான் சிவில் இன்ஜினியர் தானே, அதனால அவர் அந்த பிளானை கொடுத்து அதுக்கான டிசைன், அந்த கம்பி இதெல்லாம் ஒரு ஃப்ளோரா எல்லாம் போட்டு கொடுக்குறீங்களா கிடையாதுன்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்னவே அவ்வளோ நம்பிக்கை நல்லா. சரின்னு அது ஒரு மாதம் ஆச்சு, என்னோட லெஷர் டைம்லலாம் இது பண்ணி ஃபுல் டிசைன் போட்டு கொடுத்தேன். இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது இது பே பண்ணணும், ஏன்னா காசு கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்க தங்கச்சியை கட்டிக்க போறவரு இதை கட்டுறாரு, அவரு தியாகம் பண்ணி அவரு அதை பெருசா எடுத்துக்காம அப்படின்னா இப்போ ஒரு நல்ல மனுஷன். இப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு தங்கச்சி இருந்து இப்படி ஆச்சுன்னா அந்த கட்டிக்க போறவருக்கு நான் செய்ய மாட்டேனா, அந்த மாதிரி உங்க தங்கச்சிக்கு இந்த அண்ணனுடைய அன்பளிப்பா இதை வச்சுங்கன்னு சொல்ல. அவர் அவ்வளவு சந்தோஷப்படுற. அப்ப அவரு என்ன பண்ணாரு பாரு, அவரு பங்குக்கு முஸ்லீம் தானே அவரு. நான் இந்த ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்டடு, விவேகானந்தர் இன்ட்ரெஸ்ட் சொன்னா நேராக போனால் ராமகிருஷ்ண மட்டில் போய் ஞானதீபம் அப்போதான் விவேகானந்தர் வெளியிட்டு இருந்தாங்க. அது 7, 8, 8, 9 பாகம் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ். மொத்த செட்டு வாங்கிட்டு எனக்கு பிரச்சனை. எந்த இடத்துல அந்த அன்புன்றது தான் அங்கே மெயினாக நின்றுது. சமயமோ முஸ்லீமா ஹிந்துவா, நானும் இப்படி சொல்றேன், அவரும் எனக்கு விவேகானந்தர் புக்கை ப்ரெசென்ட் பண்றாரு. இதுதானே ஆரோக்கியமான சமுதாயம் இல்லையா? இதுதான் ஆரோக்கியமான சமுதாயம். இதை போய் நீ கண்ணாமண்ணான்னு ரிலிஜன் ஆக்கி அவன் அப்படிமா இப்படி போட்டு திணிச்சு சமஸ்கிருதம் எல்லாரும் சமஸ்கிருதம் தமிழ் ஆயிடுச்சுன்னு காஞ்சி பெரியவருடைய நீச்ச பாஷேந்திரகான்னு அவருக்கு பேர் வைக்கலான்னு பாக்குறேன். அவருக்கு எதோ காஞ்சி மகா பெரியவ சந்திரசேகரேந்திர இல்லடா, அவரு நீச்ச பாஷேந்திரா, அவரு பேர் வை, நீச்ச பாஷேந்திரான்னு பேர் வை. என்ன ஒண்ணு கேட்பட மாட்டேன், ஏன்னா அவர் மேல உள்ளது ரிஜெக்டட்னு தான் சொன்னேன். இது மாதிரி என்னென்ன பண்ணார தெரியல இல்லையா, சும்மா அப்படி போறது. அது உனக்கு ஆன்மீக தமிழ் நான் தயவு செஞ்சு சொல்றேன், இன்னொருத்தன் சொல்றான்றத விட்டு நீங்க அதையுமே நீங்க எடுத்துக்காதீங்க. சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா, பிள்ளையார கும்பிடு, முருகரை கும்பிடு, சாமி கும்பிடுங்க, சரிதா, அம்மனுக்கு ஊத்துங்க ஆனான்னு சொல்லல. காப்பு கட்டியாச்சு, ஊரை தாண்ட எல்லாம் தாண்டாத, விரதமாயிரு, பாயில படுக்காது, எல்லாம் இருந்து பண்ணுங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனா கடவுள் இப்படிதான் தீர்மானிக்கிறதுக்கு நீங்க இன்னொருத்த சொல்றத நீங்க தீர்மானிக்காதீங்க. இதான் கடவுள், இப்படிதான் கடவுள் வேணா. இந்த கடவுள் நானே நான் தெரிஞ்சுக்கிறேன், அதுதான் உண்மையான வீரம். கடவுள் எப்படின்னு பிரம்மேந்திரர்கிட்ட நான் போனேன். அப்போ பிரம்மேந்திரர் அவர் திரிகால ஞானி இல்லையா, முக்காலம் உணர்ந்த ஞானி. அவர் வரவங்க கிட்டலாம் அவங்களுடைய முற்பிறவிலாம் சொல்லுவாராம் அவரு. இப்போ அவர்கிட்ட போன உடனே சொன்னாங்க, சாமி முற்பிறவி உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். நான் காலை வச்ச உடனே எடுத்த உடனே நான் முனையங்கள்லாம் தேடிக்கொண்டிருந்தேன், நீங்க தான் இருக்கிறாயான்ற குரு. ஏன்னா அவ்வளோ பெரிய குரு, அவ்வளோ பெரிய மகான், சொல்லவே வேண்டியதில்லை அவருக்கு. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு நானே எனக்கு ஏற்கனவே உண்ணாமலையம்மா சொல்லிக்கிறாங்க, நீதான் ரமணரா இருந்த சம்பந்தராணி தானே. 19 வயசுல அவங்க சொல்றாங்க, 23 வயசுல சிதம்பரத்துல இருந்து பாத யாத்திரையா சீர்காழிக்கு போறேன். முதல்ல போறோம் சீர்காழிக்கு, நடந்து போலான்னா அதை 4:30 மணிக்கு கதவு தர்றாங்க. உள்ள இருந்து பிரம்மபுரீஸ்வரர் திறந்தோன்னு அது எதிர்க்க நிற்கிறான். வாசம் வந்தா
இது எப்படி இருக்குது? நான் என்ன நிரூபிச்சுன்னு இருந்தேன் அவங்களுக்கு எல்லாம் போய் நம்ம சம்பந்தராக்கம் அப்படின்னு. அவங்க இல்ல இது ஆலுசினேஷன், நீயோ கற்பனை பண்ணிக்கிற. இவங்க அறிவு கட்ட முண்டங்க பாப்பானுங்க. அதை தெரிஞ்சுக்கிற அறிவு கட்ட முன்னா தெரியுதா? ஒன்றை தெரிந்து கொள்கின்ற அறிவு கெட்டு போய் விட்டதனால் அந்த அறிவை இல்லாமல் அறியாமையை எடுத்து அறிவு மாதிரி பேசுவதனால் அதுங்க தலை இருந்தும் முண்டோன்னு பேரு. என்ன சொல்றீங்களா? அறிவு கட்ட முண்டன்னா திட்டுறத சாதாரண அப்படி கிடையாது. அப்போ அறிவுள்ளவர்கள் யாரு? உண்ணாமலே அம்மை. நான் மறுக்கிறேன் அவங்கள, மறுக்கல. ஆனா ஏத்துக்க முடியல என்னால எப்படின்றான். அவங்க பின்னால நிரூபிக்கிறோம்னு சொல்றாங்க, நிரூபிச்சு காட்டுறாங்க. நான் மறுத்து நிரூபிக்கப்பட்ட பிறகு வரேன். அதே மாதிரி ஒரு சம்பந்தான்றாரு. அப்ப குருநாதர்கிட்ட போன உடனே நான் இதைதான் வேண்டிக்கிறேன், தயவு செஞ்சு என் முற்பிறவியே சொல்லாதீங்க எனக்கு. ஏன்னா இவங்க ஏற்கனவே சொல்லி வச்சுக்கிறாங்க. அதுவே என்ன நிரூபணம் ஆகல. எனது முற்பிறவிகளை நானே தெரிந்து கொள்ளுமாறு என்னை பக்குவப்படுத்துங்க சாமி. நானே தெரிஞ்சு போதான் எனக்கு அதுல நிச்சயம் தன்மை வரும். இப்படி இருக்கணும் கடவுள்கிட்ட, இல்லையா? உண்ணாமலை அம்மிட்ட கேட்கறேன். அவங்க தினம் நான் போறேன், திருவண்ணாமலை ஒர்க் பண்ணும்போது டிப்ளமோ குவாலிஃபிகேஷன்ல போறேன். அப்படி தினம் பேசுறாங்க. நான் என்ன கேட்கறேன், நீங்க எல்லாம் பேசுறீங்க, எல்லாம் சரி, ஆனா மனசுக்குள்ளேயே தானே பேசுறீங்க. இதை நானே உண்ணாமலையம்மா சொல்ற மாதிரி நானே சொல்லிக்கலாம்ல. உண்ணாமலையம் பண்ண மாட்டேங்கிறேன் நான், இல்லையா? சினிமா எல்லாம் பாக்குற மாதிரி நேரம் அப்படியே பேசலாம்ல. நீங்க அந்த மாதிரி பேசல. நீங்க அது மாதிரி பேசுனா நான் நம்புவேன். இது எப்படி எடுத்துக்கிறது? சின்ன ஒரு நிரூபணம் காட்டினாங்க தான். சரி, நீ அப்படி சொல்ற, இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை, உண்ணாமலை முன்னும் சொல்லும் ஒன்றும் இல்லை, நீ ராமனர் எல்லாம் உனக்கு ஞானம் வராது, ஒன்று போட அப்படின்னு நான் சொல்ற மாதிரி நினைச்சு பாரு. இங்கே நின்று ஏன் சந்நிதி எதிர்க்கு இவ்வளோ இவ்வளோ கூட்டம்லாம் கிடையாது. நல்லா ஜாலியாக அரை மணி நேரம் நின்று சாமி கும்பிட்டு வரும். கடை முடியும் நின்று எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் என்னால் சொல்ல முடியல. அந்த மாதிரி நான் தான் பலமுறை உங்களுக்கு சொல்லிட்டேன். அது அப்படி நிரூபிச்சாங்க. அதற்கு பிறகு பக்குவம் வரணும். ஆன்மீகன்றத சும்மா சாஸ்திரம் மாட்டு மூத்திரம்னு அதில் போய் நின்றுக்கிறது கிடையாது. ஆன்மீகன்றது தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய ஒரு துறை. அது ஓடுகின்ற ஆறு தான் நல்ல தண்ணீரா இருக்கும். தேங்கி அழுகிய நீர் குட்டையாயிடும். அததான் பிரம்மேந்திரர் சொன்னார், தேங்கி அழுகிய குட்டையாயிடுச்சு இந்த மதம்னார். எங்கேயுமே மூவ் ஆகாம அப்படியே நிறுத்திட்டானுங்க. வர்றோசனமா தர்மம். விவேகானந்தர் சொன்ன மாதிரி எங்க போனாலும் சடங்கு பண்ணிக்கோ, சம்பிரதாயம் பண்ணிக்கோ, நீ ஒரு சடங்கு பண்ணிக்கோ, ஒரு தோஷ பரிகாரம் நிவர்த்தி பண்ணிக்கோ, அதை பண்ணி சடங்கே போச்சு. அதுதான் சொன்னார். டெட் ஸ்கெலட்டான் ஆகி போச்சு இந்து மதம். அதன் உயிரான அன்பு இல்லை. அவர்கிட்ட ஒரு 4-5 பிராமணர்கள் வராங்க. வந்தோடனே எந்த ஏரியால இருந்து வர்றீங்கன்னு கேட்குறாரு அவரு. அவங்க ஒரு ஏரியாவை சொல்றாங்க. அப்பெல்லாம் பஞ்சம்லாம் நல்லா நாடு பூரா திருமூலர் சொன்ன மாதிரி பார்ப்பன கருவறை போய் செஞ்சா நாட்டுல பஞ்சம் வரும்னாரு. இன்னும் அந்த பெரிய பஞ்சம் வரும்போது தெரியல. இன்னும் இவங்கெல்லாம் வெளியேற்றலையா? அது யார் வெளியேற்றுவாங்களோ தெரியல. என்ன ஒரு கருவியா வச்சு வெளியேற்றினாலும் நல்லதுதான். பஞ்சம் எங்க பார்த்தாலும் பஞ்சம் இருக்கும். அதுல பட்டினியில் நிறைய பேர் செத்து போவாங்க அப்பெல்லாம். இப்போ அந்த ஏரியால இருந்து வரான்றாங்க விவேகானந்தர் கிட்ட. ஒரு அமெரிக்கா போயிட்டு வந்தவர். அவர் கேட்குறாரு அவர்கிட்ட, பசு நம்முடைய அம்மா தாய், பசுவை நாமெல்லாம் காப்பாற்றணும், அதனால கோச்சாலை அமைக்கணும், அதனால அதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க அவர்கிட்ட இந்த பிராமணனுங்க. இப்போ இந்த ஏரியாலேருந்து வரேன்னா அப்போ சொல்றாரு, அந்த ஏரியாலேருந்து வரீங்க, இப்போதான் பஞ்சத்தில் இவ்வளோ மக்கள் அங்கே மடிஞ்சாங்கன்னு செய்தி வருது. அந்த பஞ்சத்தில் மடிகிற மக்களுக்கு அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களான்னு கேட்குறாரு அவங்க. விவேகானந்தர் சார், நீங்கள் என்னமா விவேகானந்தர் இருந்துடா நொந்துடான்னு அதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறானுங்கல்ல. உள்ள நோக்கி பாருங்க, மகான்கள்லாம் உண்மையிலேயே அவ்வளோ பெரிய மகானாக இருந்திருக்கிறாங்க அவங்க. அதனால தான் அவங்கள எல்லாரும் பிடிக்குமே தவிர பாப்பா ஒன்று வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது வேற விதமா இருக்கும். அவர் கேட்குறாரு, இவங்க அந்த மாதிரி சொல்றேன். அப்போ அவர் கேட்குறாரு, என்ன பதில் சொல்லிடணும். இந்த இடத்துல நாங்கள் கஞ்சி தொட்டி திறந்தோம், சிதம்பரத்தோட கஞ்சி தொட்டின்னு இருக்குது அந்த ஷாப்பிங் பேரு. கஞ்சி தொட்டி திறந்தோம், ஏழைகளுக்கு கஞ்சி ஊற்றுவோம், இந்த மாதிரி அதெல்லாம் சொல்லணும்ல. எதுவுமே சொல்லல. அவன் என்ன சொல்றான் தெரியுமா, பிராமணங்க அது அவங்க கர்மா, அவன் செத்து போயிட்டாங்க, அது நம்ம என்ன பண்றது.
அவ கர்மா அவ அனுபவிச்சுதான் ஆகணும். அவங்க கர்மா அவ பஞ்சத்துல இது பண்ணி சாகணும்னு இருக்குது. அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? பிராமண பதில் இப்படித்தான் சார். விவேகானந்தர் கிட்ட அவ பசுவை காப்பாத்தினீங்களே, அது மட்டும் அதுவும் விட வேண்டியதுதானே, அது கர்மா, அது சாவுதுன்னு விட வேண்டியது, அதை மட்டும் காப்பாற்றணும்னு சொல்றீங்களா கேக்குறாரு. பசு நமது தாய், அதனால நம்ம கூட காப்பாற்றணும். அவர் தான் விவேகானந்தர், மிகப்பெரிய விவேகி, ஆஞ்சநேயருடைய அம்சம் அவரு, மிகப்பெரிய விவேகி. அவர் உடனே சொல்றாரு, இந்த மாதிரி மனுஷன் எல்லாம் மனித தாய்க்கு பிறந்திருக்க முடியாது, மாட்டுக்கு தான் பிறந்திருப்பீங்க நீங்களாம். ஃபர்ஸ்ட் நம்ம தாய் நல்லா, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் மாட்டுக்கு தான் பிறந்திருப்பான், மனித தாய்க்கு பிறந்தே இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. எப்படி பத்தியா? இதெல்லாம் நம்ம கையில் எடுத்து சேர்க்கறதே கிடையாது. ஏன்னா அந்த பிராமண இது சுட்டி காட்டுது, இதுல போய் நீங்க மாட்டிக்கூடாதுன்னு சொல்லுது. அப்படி இல்லாம அப்படியே வேற மாதிரி அப்படியே எடுத்துன்னு வர்றது, இந்துடான்னு எடுத்துன்னு வர்றது. அதுக்கான அமைப்புல இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி என்னமோ நடக்குது. சரி, இங்க வரேன் நான். அப்போ நான் இது ஆரம்பிக்கிற சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, இதுதான் ஆன்மீகம் என்பது. அது ஒரு தொடர் பயன், நீண்ட நெடிய பயணம். எந்த ஒரு இடத்துல இப்ப உண்ணாமலை இப்படி சொன்னாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, ராமநாதன் சொல்லிட்டாங்க, அவர் சம்பந்தம் ரெட்டார், உடனே நான் ஒரு டென்ட் போனோன்னு ரொம்ப நேரம் ஆகணும், சம்பந்தம் ஆகும், எல்லாருக்கும் டொனேஷன் போட்டுங்க, அப்படியே உக்காந்தேன் இல்லையே. அடுத்த கட்டம் போறேன். இது எப்படி அவங்க ஞானம் தேடுன்றாங்க. உண்ணாமலை மாசம் எடுத்த உடனே எனக்கு உண்ணாமலை அம்மா தான் இந்த முதல் ஞான குரு. அவங்கதான் ஞானன்னு எனக்கு தெரியாது. 19 வயசுல ஞானம்னு ஒண்ணு இருக்கு எனக்கு தெரியாது. அவங்கதான் சொல்றாங்க ஞானம் தேடி, ஞானம் வந்தால்தான் பரிசுத்தமாவேன்னு இதை சொல்றாங்களே. உண்ணாமலை சூஸ் பண்ணி சொன்னாங்கன்னா இப்ப என்னுடைய தகுதி அந்த மாதிரி தகுதி. என்ன போய் இந்த பாப்பாத்தீங்க வந்து நாயன்னு திட்டலாமா? திட்டுதுங்க சார், அவ்வளவு கேட்டு கட்டுதுங்க. இன்னொன்னு வந்து ஐ வில் ஸ்லாப் யூ வித் ஸ்லிப்பரான், அப்படியே இங்கிலீஷ்ல போடுது. என்ன ஆவணியே தெரியுதா? இதுங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்ம பயந்து ஓடியாரா, இது என்னடா இது தெரியாம இதுக்கு பண்ணு, அவ்வளவுதான் பக்குவமே. அவங்க பெரியவா அவ்வளவுதான் வளர்த்து வச்சுக்கிறானுங்க, அவனுங்களை ஊர்கத்தனமா வளர்த்து வச்சுக்கிறாங்க, அவன் மடைச்சிங்களா வளர்த்து வச்சுக்கிறானுங்க. அது என்ன பேசுறான், யாருக்கிட்ட பேசுறான், அதெல்லாம் அதுக்கு கவலையே கிடையாது. அப்படியே நாயே பேய, ஏன் ஜாதி இல்லைன்ற நான் அதுக்காக இந்த மாதிரி அது எந்த பாவத்துல விழும், எந்த படுகொலையில விழும்னு சொல்லவே முடியாது. ஊனுதான் இருக்குதுங்க. சரிதா? ஒரு பாப்பாத்தி பொறுக்கிச்சு என்ன, நான் எவ்வளவுதான் சும்மா இருக்க முடியும்? உத்தமனை பொறுக்கி என்று ஏசிடுவாள் பிராமணத்தி, உத்தமனை உத்தமன் என்று சொல்லுதலே இறையறமாம். இழையறமாம்னு எழுதியிருக்கான்னா, எனக்கு ஐயப்பன் வந்து தேடப்படுகின்ற இறைவனை இழைவன் என்று சொல்வதே சரியானதுன்னு எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தார். இதுல மலையில சும்மா கனவுல வந்தோ மனசுக்குள்ள எல்லாம் சொல்ல நேரம் வந்து சொல்லி கொடுத்ததுதான். அதுல வந்து இறைவன் என்ற வார்த்தையை நான் இழைவன் என்று எழுதுறேன். அதனால உத்தமனை உத்தமன் என்று சொல்லுதலே இழையறமாம். உத்தமனை பொறுக்கி என்று ஏசும் பாவ காரணத்தால் பொறுக்கிகள் பொறுக்க கதறிடுவாளே. புரியுதா? உத்தமனை வந்து நீ பொறுக்கின்னு திட்டெடுத்து விட்டு அந்த அறம் என்ன செய்யணும்னா, அவன் இல்ல பொறுக்கி இந்த பார் பொறுக்கிறான் பாரு உன்னன்னு பொறுக்கிங்க பொறுக்குவானுங்க உன்ன. அப்போ ஓஹோ இவன் தான் பொறுக்கின்னு நீ கதறிதான் ஆவணம், வேற வழி கிடையாது. அறம் அப்படித்தான் தண்டிக்கும். இதெல்லாம் என்ன சொல்றாங்க, இவர் சாபம் விட்டாரு. என்ன சாபம்லாம் உள்ள எக்ஸிஸ்டிங் ரியாலிட்டி. மாரல் கவர்மெண்ட் ரூலை சொல்றேன். இதுதான் இது காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. இந்த விதையப்பட்டா இதுதான் முளைக்கும். இந்த நிலையில இருக்கிறவங்களும் இந்த வார்த்தை சொன்னா இதுதான் அதுக்கான பலன், அதை தான் சொல்றேன். ஆனா இது எப்போ ஆரம்பிச்சிடுச்சு? இப்ப பார்த்தா தர்மஸ்தலால 83 இருந்து 400 பெண்களை ரேப் பண்ணி சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி பொச்சிருக்கானுங்க. அதுல 300 பெண்களுக்கு மேல பிராமண பெண்கள். பத்தியா? எனக்கு ஒன்னும் சந்தோஷம்லாம் இல்லை. அப்படியே டப்பக்கணும் அவ்வளோ சந்தோஷப்படுறான்னு கேவலமானவனுங்க பாப்பானுங்க. அது மாதிரி சந்தோஷப்படுறவன கடவுளுடைய அருளோ உண்ணாமலுடைய வழிகாட்டுதல் நடக்குமான்ற அதெல்லாம் கிடையவே கிடையாது அவனுக்கு கிட்ட. அதான் மூட பிராமணன் திருமூலர். மூடனுங்க அவனுங்க. அவங்களுடைய மூடத்தனத்துக்கு நம்ம மக்கள் அடிமையா வராங்க. அதுக்கு உங்ககிட்ட சொல்றேன், அதெல்லாம் திருத்தலாம் முடியாது அவன்களை. தெரியுதா?
ஆனா இது நான் இப்பதான் எழுதுறேன், ஆனா 83ல இருந்து நடந்துன்னு தானே வருது. அப்ப அந்த பாப்பர பொம்பளை பசங்களை அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எப்படி வளர்த்துருக்குறாங்க? நீதான் என்னென்னமோ சொல்ற, பகவான் பார்த்துட்டான், பகவான் தண்டிச்சுட்டான், அவ்வளோ கர்மாவோட அவங்க வந்து இது எப்படிடா வந்து இந்த 300 பெண்களுக்கு என்ன கர்மாவால பொறுக்கிட்டு அவளை சாவச்சு அது புசியில ஆசிட் ஊத்துறதாம அதெல்லாம் சொல்றாங்க. ஊத்தி கொடுமை போச்சு சாவச்சு பொச்சிக்கிறானுங்களா? அப்ப அது என்ன கர்மம் வந்தது? உன்னோட எந்த ஸ்லோகம் காப்பாத்துச்சு, எந்த மந்திரம் காப்பாத்துச்சு, எந்த பிரிவா காப்பாத்தினா உன்ன? ஒண்ணுமே இல்லைல்ல. அப்ப நான் இப்ப எழுதின அந்த அறம் அப்ப செயல்பட்டுச்சுன்னு இப்ப அதை வெளிப்படுத்தி உலகத்துக்கு இன்னைக்கு இப்ப தெரியப்படுத்துது. உலகத்து செயல்பட்டுச்சுடாது. உத்தமனை பொறுக்கி என்று ஏசிடுவாள் பிராமணத்தி, அதனால் பொறுக்கிகள் பொறுக்க பொறுக்க கதறிடுவாளே. புரியுதா உங்களுக்கு? அதனால எதுவுமே நான் வந்து சொற்பொழிவாளர்களோ உங்களை அழகா உங்க காதுக்கு விசிறி விட்டு கூலா பண்ணி அமுச்சு ஒரு ஆளெல்லாம் கிடையாது. உண்மைகளை அனுபவம் இருந்தது தொட்டு குருநாதர் அனுபவத்தை பேசுன்னு சொன்னார். பேசுறதுக்கெல்லாம் எனக்கு அவன் ஒதுங்கி தானே வந்து எல்லாருக்குமே தெரியும், அதை ஒன்றும் ஆளாது அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் பேசு. சரி, யாரோ மற்றவங்க பேச போய் தானே நம்ம பயன் அடைஞ்சோம், அதனால நம்ம பேசுனா யாருக்காவது பயனடையும். அவ்வளோ பெரிய பிரம்மேந்திர ஒருத்தனை உருவாக்கிட்ட போதுன்னாரு. நம்ம நிலைமையில குறைஞ்சது இந்த பாப்பார பொய்யில மாட்டிக்காம ஒரு சின்ன குழுவாவது காப்பாற்றி விட்டு போகலாம், இவ்வளவுதான். புரியுதா? இப்ப நீங்க அந்த மாதிரி ஜாகிரதையா வளர்க்கணும். குறிப்பா பெண் குழந்தைகளை பொறிக்கத்தனம் பண்றவன பொறிக்கின்னு திட்டம், அது நான் வானான்னு சொல்லல. ஆனா தவ வாழ்க்கையில இருக்கிறவங்க இறையருள் பெற்றவங்களை போய் இந்த வார்த்தையை சொல்லி சதர்ம திட்டுக்குங்க. அதுங்க அனாவசியமா இருக்குது அதுங்களுக்கு. அப்போ அவங்க பெரியவாவோ அவங்க குடும்பத்துல பெரியவங்களோ அவங்க படிச்ச பள்ளிக்கூடமோ யாருமே அதுங்களுக்கு மனப்பக்குவத்தை வளர்க்கவே இல்லை, நிதானத்தை வளர்க்கவே இல்லை. தெரியுதா? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல்னு ஒருத்தன் குணத்தை நாடி குற்றம் நாடி அவன் சரியானவனா தவறானவன் தீர்மானிச்சு ஒன்று சொல்லணும். வாரி அடிச்சு நொறுக்குதுங்க. அப்ப இதான் நடக்கும். இப்ப நான் சொல்லணுமா இல்லையா? அதை அப்படி அப்படியே அமைக்கிறது, அதை அப்படி அப்படியே அதை பரவாம பார்த்துக்கிறது. ஏன்னா ஒரு அன்பர் கேட்டார், சாமி இவ்வளவு பண்ணுதுங்களே அவங்களுக்கு தண்டனை எல்லாம் கிடையாதான்னாரு. உண்டுன்னு சொன்னேன். இப்ப இத மாதிரி நடந்துக்கிட்டே ஒரு ஆனா இது அடுத்த ஒரு 20-30 வருஷத்துல இப்படி பிராமண பெண்கள் சீரழிக்கப்பட்டார்கள்ன்ற தகவலே வராத அளவுக்கு அதை அழிச்சிடுவோம். கௌரவதி முக்கியம் உனக்கு, புரியுதா? அப்பதான் ஏமாத்த முடியும். அவங்களெல்லாம் யாரும் ஒன்றும் செஞ்சுக்க முடியாது. புழுவுன்னு இந்த மாதிரி புழுவி பெரிய பெரிய புழுவு, அப்படியே சாமர்த்திய புழுவு, கடைஞ்செடுத்த புழுவு, கை தேர்ந்த புழுவு, இப்படியா வாழறது ஒரு இனம்? வாழ்ந்தா அப்போ ஜனம் வெறுக்கத்தான் செய்யும். நான் அந்த கொரோனா டயத்துல ஒரு லைவ் போட்டேன்ல, அதில் தானே போட்டேன். வெறுப்பனவும் செய்து தாங்கள் வெறுக்கப்படக்கூடாது என்றும் எதிர்பார்க்கின்ற ஒரே இனமாக பிராமண இனம் இருக்கிறது. போட்டனா இல்லையா? கரெக்டு தான். நீ வெறுப்பனவும் செய்யுமா, ஆனா யாரும் அவங்களை வெறுக்க கூடாதான். அப்புறம் போன வகுப்புலதான் அதை சொன்னேன். நம் காலையை மிதித்து கொண்டு அவனே ஐயையோ என்றும் கத்தி கொண்டு சாமி உன் கண்ணை குத்திடும் என்று நமக்கு சாபமும் இடுகின்றவன் பிராமணன். அவனே நம்ம காலை மிதிச்சுக்கினா அவனே ஐயோன்னு கத்திப்பான். கத்திட்டு நம்ம இன்னும் என் காலம் மறிச்சு நீ கத்தரே நீ வாயை திறக்க கூட கூடாது, அதுக்குள்ள சாமி ஒன்னும் கொச்சிடும் அப்படின்னு உனக்கு சாபம் விடுவான். அதான்டா பிராமணன். இதை விட எளிமையா சொல்ல முடியும். சரி, திரும்ப இங்க வரலாம். அப்போ ஆன்மீக பயணம் என்பது உண்ணாமலை அம்மா சொன்னதோடவோ வாசம் வந்தான்னு சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கூப்பிட்டதோடவோ அது நிக்கல. தொடர்ந்து நான் இதை போறேன். ஏன்னா உண்ணாமலை அம்மா சொன்னது பெண்டிங் இருக்குது. ஞானத்தை தேடு, ஞானம் வந்தால்தான் நீ பரிசுத்தமாயின்னு சொன்னது இன்னும் முடியல. அப்ப ஞானம் நம்மளுக்கு எப்ப வரும்? அந்த கேள்வி வந்து அந்த கேள்வியோடவே தான் படிக்கிறோம் போறோம் வர இதுல எல்லாம் செஞ்சு நிற்கிறேன். ஞானத்தை தேடுன்ட்டாங்களே. அப்ப தற்செயலா பகவத்கீதை புஸ்தகம் வரும். அப்பெல்லாம் இந்த மாதிரி பிரபலம் கிடையாது. பகவத்கீதை புஸ்தகம் கன்னியாகுமரி போறோம், பார்த்தோம்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அதில் ஞானத்தை பற்றி மென்ஷனிங் இருக்குது. ஞானத்தை தேடு கிருஷ்ணரும் சொல்றார். அர்ஜுனா ஞானத்தை தேடு, ஞானத்தை காட்டிலும் தூய்மை தருவது வேறு எதுவும் இல்லை. என்னடா அது உண்ணாமலே சொன்னாங்க, கிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப ஞானத்தை எப்படி தேடுறதுன்னு அதுலயே சொல்றாரு. எனக்கு எப்படி எனக்கு ஞானத்தை நான் தேடுவதுன்னு அர்ஜுனுக்கு அருமையான புஸ்தகம் கீதை. அது உள்ள பொய்ய சொல்லி எதனா ஒரு நல்லா இருக்கக்கூடாது பாப்பாங்க கண்ணுக்கு, அது உள்ள ஒரு பொய்ய சொல்லி கெட்டு விட்டுருவான். 4 ஜாதியா நானே போச்சான், பாம்பு ஜாதி தான் ஒஸ்தி ஜாதின்னு அவர் சொல்லிட்டாராம். புள்ளிட்டாங்க. வர கண்ணபுரான் பிறந்த நாள் சனிக்கிழமை வருதுல்ல, அப்போ உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை சொல்ற. பிராமண கெடுதியா சொல்லி மாளாது சார். ஒரு பிறவியே சொல்லியிருந்தா விட மாளாது. அவ்வளவு கெடுதி.
அது தொடர்ந்து சொல்லினே இருந்து நம்ம வாய் கெட்டுப்படும், நம்ம மனசு கெட்டுப்படும். அவ்வளவு கெடுதி அவனுக்கு கெடுதி. இல்லைன்னா ஏன் ஜனங்க ஒரு பிராமணன் போறான், உலகமே பிராமண கொலை வெறுக்குது. ஏன் வெறுக்குது? நீங்க இப்படிலாம் பண்ண வெறுக்காம என்ன பண்ணும் தெரியுதா? கடவுள் துறையில பொய்ய சொல்லி கடவுள் துறையில பித்தலாட்டம் பண்ணா அங்கதான் பாவ மன்னிப்புக்கு கிடைக்கிற இடமே அதுதான். அங்கதான் நீ திருந்தி வாழறதுக்கான இடமே அதுதான். அங்கதான் நீ உன்னை சுத்தப்படுத்திக்க முடியும். அங்கேயே நீ எல்லா இதுவும் கெடுத்தியும் பண்ணின்னு இருந்தா இப்ப ஜனங்க வெறுக்காம என்ன பண்ணும்? இப்ப யாராவது ஒருத்தன் வந்து உண்மையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. இப்ப நான் சொல்லணும் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியுமா? நான் சொல்லினே தான் இருக்கிறேன்ல. சொல்ல சொல்ல அப்படியே எல்லாம் விரும்புவாங்களா பிராமணனை? வெறுப்பன்னு செஞ்சுட்டு அதை சொல்லி காப்பாற்றவங்க தான் செய்யணும். நான் அதை காப்பாற்றக்கூடாதான். ஒருத்தோடு நீ புறத்தார குத்தம் சொல்லப்படாதான். அப்படி வராங்களாம் பிராமணங்க. அப்படியே புறத்தார குத்தம் சொல்லப்படுறவனா நான் புறத்தார அடி குத்தம் சொல்லப்படக்கூடாதான். என்னை எப்படி சைலண்ட் பண்றதுன்னே பாக்குது. அப்போட திருத்திக்கிறது பார்க்கல. அவன் சொல்றான் அதுல இருக்கிற உண்மையா பொய்யா அது எந்த நமக்கு எவ்வளவு தூரம் சூட்டா நம்மளை திருத்தினுமா? கீரல் கூட கிடையாது. கீரல் கூட கிடையாது. எங்கேயோ 1-2 பிராமண பெண்களுக்கு மட்டும் ஒரே லேசா ரிலே ஆகுது. எங்கேயோ 1-2 பிராமண பெண்கள் தான் என்னோட இது பார்த்துட்டு இப்பதான் அதுவும் அவர் சரியா தான் சொல்றாரு. நம்ம வந்து ரொம்ப மோசம், ரொம்ப அது மாதிரி ஒன்று ரிலே ஆச்சு. யாரோ பிராமணர்கள் இப்பதான் அந்த பக்கம் ஏதோ ஒன்று திரும்புது சொல்லி நம்ம கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்ப ஓவரா போறாங்க இவங்க. உலகமே கண்டிப்பா நம்மளை வெறுத்துடும், ஒண்ணுமே செய்ய முடியாத நேரத்துக்கு சொல்லலாம். இப்ப கொஞ்சோண்டு எலும்புக்கு நெல்முக அளவு பிரம்மேந்திரரே காலி பண்ணானுங்க. இவங்கெல்லாம் எந்த மூளைக்கு? அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருப்பாங்க. தடபடன்னு வராம க்ளோஸ் சர்க்கிள் வரைக்கும் சொல்லுவோம். சரி, அது போட்டோம். அப்போ அந்த ஞானத்தை தேடுறேன் நான். அடுத்த ஸ்டெப்பு போறேன். அப்போ வந்து இது சொல்றாங்க எனக்கு குருநாதரை காட்டுன்னு நடராஜர். அப்பதான் குருநாதர்கிட்ட போறேன். அப்போ அவரும் அதை வழி நடத்துறாரு. உங்களுக்கு தெரிஞ்சதுதான், பிராமணரோட சேரக்கூடாதுன்ற கண்டிஷன் வச்சுதான் வழி நடத்துறாரு. நான் க்ளோஸா போயிட்டு இருந்தேன். இனி ஒன்னா வேற குரு தேடிக்கன்ட்டார் கோவத்துல. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் விட்டுட்டு இது நட சீரியஸான விஷயம் போதும். இப்பதான் புரியுது ஏன் அவரு சொன்னாரு. ஏன்னா இது உங்ககிட்ட போனா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே காஞ்சி பெரிய கெட்டு அமைச்சிடறாரு. அந்த தெய்வத்தின் குரல் புக்கை படிக்க போய் நம்ம பிராமணா பிறந்தாதான் நம்மளுக்கு ஞானம் வரும்ன்ற முடிக்க வந்துட்டேன். அப்புறம் அவர் தான் அல்லது தூக்கி அடிச்சு, அவரும் ஆவடி சுவாமிகள் அவங்க தான் தூக்கி அடிச்சு அதெல்லாம் இல்லை இனிமேல் அவங்க சொல்றாங்க. அவரு காஞ்சி பெருமாளை மதிப்பும் வச்சிருப்பாரு பிரம்மேந்திரர். அதே நேரத்துல நேர் எதிர் ஸ்டேட்மெண்ட் வரும். அவங்க வரணும் அவசரமா தர்மா அவ்வா ஜாதி கர்மா அவ்வா செய்யணும்னு காஞ்சி பெரியவர். இவரும் காஞ்சி பெரியெல்லாம் மதிப்பாரு. அவங்களாம் நல்லா பெரியவங்களும் மதிக்கணும்னு. ஆனா கொள்கைன்னு வந்துடுச்சுன்னா அதெல்லாம் இல்லை. வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் மனிதன் அடிக்க கூத்து. இது மாதிரிதான் அவரு கொண்டு வந்தார். அப்ப நான் ஞான அனுபூதியெல்லாம் தேர்றேன் நான். தேறி அதுக்கு பிறகுதான் இங்க வந்து தங்கி இருக்கிறேன். குருநாதர் இங்கே வந்து ஆசி செய்திருப்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வராருன்னொடனே அது ஒரு நினைவா இருக்கட்டும். அவர் கூட்டவே வச்சு அவர் கையால திறக்கிற வரைக்கும் அவருக்கு தெரியாது. நம்ம கூட்ட திறக்க வைக்கிறாரு. அவர் திறந்துட்டு பார்த்தா அவரு கூட்டவே தான். அதனால அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கு பிறகுதான் எனக்கு நிறைய அனுபவம். ஆன்மீகன்றது 2 அனுபவங்கள். ஒன்று எதிர்மறை அனுபவங்கள், இன்னொன்னு கடவுள் அனுபவங்கள். இப்போ அந்த கடவுள் அனுபவமும் நிறைய வருது. அது பாப்பார குரு தொல்லையும் வருது. அப்போ தொல்லையை சாக்கா வச்சுதான் அந்த நடாபிஷேகம் எடுத்த உடனே அதை சாக்கா வச்சுதான் இயேசு பிரான் வந்து தூக்கி நிறுத்துறாரு. முருகப்பெருமான் இவ்வளோ அட்வைஸ் பண்றாரு. எல்லாமே சரஸ்வதி தேவி இது நிரூபிக்கிறாங்க. அதில் அனுபவம் வருது. அப்போ இயேசு பிரான் சொன்னது சரிதான். why should I fear when my God makes every curse into blessings சொன்னார். பிதாவானவர் எனது சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாற்றி தந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் எதற்காக பயப்பட வேண்டும் இயேசு. அப்ப அந்த நராபிஷேகத்தை எடுத்து நான் வருத்தப்பட்ட அந்த கஷ்டத்தை ஆனா அதையே சாக்கா வச்சு இவங்களா சந்திக்கிறாங்க. இயேசு பிரான் செஞ்சு சென்ட் பீட்டர் வந்து நீ தான் சமுதரப்பா வந்து அவரு சொல்றாரு. ஏற்கனவே எனக்கு காளிதாசன் சொல்லி இருக்கிறாங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க, கவிதை இலக்கணம்லாம் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அம்மையா அவங்களுக்கு கோவம் வந்து அவன் என்ன தப்பு பண்ணா அவன் என்ன என்று கேட்பேன் நானு. சரிதான், அவங்க லெவலில் அவங்க கேட்கும்போது அப்படிதான் கேட்பாங்க. கடலை காலையில இருந்து கேட்குறாங்க, ஏன்னு கேட்குறாங்க அவங்க இல்லையா. அந்த மாதிரி அது ஆசீர்வாதம் மாறுது. இது இந்த மாதிரி. அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த ஆவிங்க பண்ற தொல்லையெல்லாம் அதுக்கப்புறம் மெதுமெதுவா அதுவும் எல்லாம் ரிவியல் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு முறை நான் வந்து ஏற்கனவே சொன்ன கும்பகோணத்துல சாமிகள் பிறந்த இடத்த வாங்கி
வருஷத்துல ஒரு நாள் அன்னதானம் பண்றோம் அந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லி இது பண்ணின்னு வரோம். அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை போகும்போது ஒரு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவேன். அப்போ எப்படி மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது தான் தாசன் அன்படி பண்ணிட்டு ஈசன் அம்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படிலாம் சொன்னேன். இப்போ அங்கே ஒரு பிராமணாவி உட்காந்து நைனவை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போன உடனே அதான் மகாலிங்கேஸ்வரர் இது வருவேன்னு எனக்கு தெரியும் சொல்லி ஆசீர்வாதம் அதெல்லாம் போனேன். இதில் இன்னொரு முறை போகும்போது சரி பக்கத்துல தான் திருவையாறு இருக்குதுன்னாங்க. சரின்னு அன்னதானம்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பி போனோம். அங்கேருந்து 30 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தெரியல. எல்லாருமே கிளம்பி மொத்தமாக போகலாம். ஈவினிங்கில் போயிட்டு திருவையாறு ஐயாரப்பா ஒரு வாட்டி தான் போனோம். அது போன உடனே அங்கே ஐயாரப்பனை கும்பிட்டுட்டு அங்கேருந்து அதில் வந்து அம்மன் சன்னிதி தனி கோயிலாகவே இருக்கும். ஐயாரப்பன் கோயில் இருக்கும். திரும்ப வெளியில் நந்திகேஸ்வரர் தாண்டி தனியாகவே இப்படி போய் தனியாக அம்மன் சன்னிதி கோயில், அதுவும் நல்ல பெரிய கோயிலாக அப்படி இருக்கும். அப்போ நான் போயிட்டு எல்லாருக்கும் நேரமே கோயிலுக்கு போனால் உங்களுக்கு தெரிஞ்சுதான், கூட வரவங்களுக்கு தெரியும். அங்கே போய் சாமி பூமின்றது ஒரு பந்தா காட்டுறது, சாமி இதை பிச்சை நிறையா அந்த மாதிரிலாம் பண்ணுவார். அவர் நல்லா திரித்திட்டு அப்புறம் அவர் அதெல்லாம் விட்டுட்டார். கோயிலுக்கு போனால் அவங்கவுங்க ஃப்ரீடாக அவங்கவுங்க சாமி கும்பிட்டுன்னு சுற்றிடுவாங்க. அவ்வளோதான். என்ன ஃப்ரீயாக விட்டுறாங்க. அங்கே போய் சாமின்றது ஒரு இதுன்றது இதெல்லாம் செய்ய விடுறது. ஸோ எனக்கு அப்படி பழக்கம், அம்மா அப்படி பழகினாங்க. இங்கே தான் வாழணும் இல்லை சுப்பிரமணிய கோயில் போனால் சாமி உள்ளே போனால் பேசக்கூடாங்க. 5 பசங்க நாங்கள் காலைல ஆளுக்கு பேசினா என்ன ஆகுது, கோயில் ஒன்று பேசக்கூடாது. ஏன்னா ஜாடியிலே தான் எதுவாக இருந்தாலும் இருக்கும். இங்கே தான் கிருத்திக்கு சுப்பிரமணியர் கோயில் சுற்றுவோம் வாழவூரில். இந்த மாதிரி ஒரு அப்படி வளர்த்தாங்க அம்மா. ஏன்னா அந்த பாப்பாரப்பு மொழிங்க அந்த நவகிரகம்லாம் சுற்றும்போது அந்த ஸ்லோகம் அப்புறம் என்னாச்சு மாமி, அவன் என்ன பண்ணான், அவன் கொடக்கட அவன் ஓட்டு அவன் கூட அப்படியே தெரியும் சாமி மாமி அவனுக்கு, அவன் ஓட்டுருவாய் அவனுக்கு தெரியும் சாமி மாமியே சொல்லிட்டு இப்படி சுத்து. அந்த ஸ்லோகம் பாதி ஊர்கதை பாதின்னு இதே நாங்கெல்லாம் என்ன பண்ணி எங்க அம்மா அப்பதான் சொன்னாங்க, தலைவலி சாமி போய் அவனுக்கு முன்னாடி நிம்மதியா போனா லொடல அதுக்குள்ள பேசினா பரவாயில்ல, எல்லாரும் கேட்குற மாதிரி அந்த ஏன்னா ஸ்லோகம் மனப்பாட்டப்படுத்திங்கன்னா அதை நவகிரக நமக சொல்லிங்கன்னா அவங்களுக்கு பாவம் பேசுறதுக்கு போர் அடிக்குது சுத்தறதுக்கு 9 வாட்டி. அதனால இதை பேசிக்கிறது. அப்புறம் அவன் என்ன வச்சு மாமியானா அவன் ஓட்டு அவன் கூட ஓட்டு அது எனக்கு தெரியும், அப்படியே தெரியும், நான் தெரிஞ்சது தான் இப்படி சுத்துது. அப்பதான் எங்க அம்மா அந்த கண்டிஷன் போட்டாங்க, இனிமேல் நீங்க யாரும் கோயில்ல பேசக்கூடாது, எதனா காசு இருக்குதா தட்சிணை போறதுக்கு இருக்குதான்னா ஜாடியில தான் கேட்பேன், ஜாடியிலையும் எடுத்து கொடுக்கும் வார்த்தை அப்படி சுத்துவோம் மொத்த பேர் கோயில் நோய்ட்டான். அது சின்ன வயசுல சுத்தி பழகிடவே நான் பெருசா சிதம்பரம் சுத்தும் போதும் சரி என் பழைய நண்பர்லாம் கேட்டு பாருங்க, இப்போ வரலாம் கேட்டு பாருங்க, என்னை விட்டுருங்க கோயில் நோய்ச்சா நான் யாரோ நீங்க யாரோ அவ்வளவுதான். எனக்கு இஷ்டமா சாமி நான் சுத்தின்னு வரேன், உங்களுக்கு இஷ்டமா நீங்க சாமி. நான் சன்னியாசரியத்தோடு நான் அந்த தேங்காய் பழம் உடச்சி இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு பழகலாம். நீங்கள் எல்லாம் குடும்பஸ்தங்க, நீங்கள் எல்லாருக்கும் சார்பா ஒரு கோயில் போகும்போதும் நீங்கள் தேங்காய் பழம் வச்சு சாமிக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி நீங்கள் வாங்க, அது செய்யுங்க. ஆனால் என்ன டிஸ்டர்ப் பண்ண அதில் சாமின்றது ஒரு இது கொடுன்றது இந்த கதைலாம் இருக்கக்கூடாதுன்னு இப்படி தான் சுற்றுவோம். அந்த மாதிரி ஐயாரப்பன் கோயிலுக்கு அந்த மாதிரி சுற்றுறோம். மாளிகை போய் இது பண்ணுவது அன்னதானம் பண்ணிட்டு அப்புறம் நான் இந்த இதில் அம்மன் சந்நிதிக்கு வரோம். அம்மன் சந்நிதிக்கு வந்தா அந்த நல்லா அங்கே நந்தி இருக்கும், ஒன்று பெரிய மண்டபம் இருக்கும். அதுக்கப்புறம் அம்மனுடைய அந்த சந்நிதிக்கு பார்த்த உடனே அம்மன் தெரியுது. அந்த சந்நிதிக்கு போகிறதுக்கு முன்னால தட்சிணை போகிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, எடுத்துன்னு வரல. ஒரு 10 ரூபாய் சில்லறை மாற்றி கொடுக்க சொல்றேன் எப்பவுமே, சும்மா தட்சிணை மட்டும் 10 ரூபா போட்டு. அப்போ இல்லை. அந்த நேரத்துல அங்க பாப்பராது நீங்க நினைச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, முதல்ல போறோம் அங்க இருக்கிற பிராமண ஆவிக்கு எப்படி தெரியும், அதுதான் பிராமின் நெட்வொர்க்கு ஆவி உலகத்திலேயே வச்சுக்குதுங்க. அங்க போய் நான் அது சந்நிதி போறதுக்குள்ள ஒரு பிராமின் ஆவி அங்கேயே பூசாரி வேலையை செஞ்சு செத்து போயிட்டுதுங்க. போனா அதுங்க ஈஸியா வரும்போது ஒரு நண்பர் எப்படி சாமி ஆவிங்க பேய் பிசஸ் எல்லாம் கோயில் உள்ள வராது என்னவங்கள, அதெல்லாம் கிடையாது, இதுக்கு பூசாரி வேலை செஞ்சு செத்து போகுதுங்கள, அதுங்க ஈஸியா வருதுங்க. அதுக்குள்ள உடனே
நீ வந்து வரக்கூடாது, நீ வந்து பிராமணோட நீ வந்து எதிர்க்கிறவா, நீ வந்து போய் வரக்கூடாது. நீ ஒண்ணுமே புரியல எனக்கு. இது சொல்லிட்டு சொன்ன கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை, பாப்பார கொடுமை தலை வீழ்ச்சி நாடு வரக்கூடாது. பிரசாம நின்றுட்டேன் அங்கேயே, அந்த நந்திகேஸ்வரர் அந்த மண்டபம் இருக்குல்ல, அங்கேயே பிரசாம நின்றுட்டேன். இது இது நிம்மதியா சாமி கும்பிட விடுன்றீங்க, நம்ம போறது சாமி வருது, அது கண்டுபிடிச்சிட்டான். நீங்க பிராமணங்களை குத்த சொல்றான், நீ பிராமணங்களை எதிர்க்கிறவா, நான் வந்து வரவிட பேசாம அந்த மண்டபம் இதுல ஏறி, காசு வேற இல்லை, ஏறி உட்காந்து அப்போ வந்தான், மணிகண்டன் வந்தான். அப்புறம் அவங்ககிட்ட இந்த மாதிரி தட்சிணை போகிறது காசு இல்லைடா, அவங்ககிட்ட போய் ஒரு 10 ரூபாய் வாங்கி வா அப்படின்னா, சரி நான் ஓடிட்டான், போய் வாங்கி வரத்துக்கு போயிட்டான். அது வரைக்கும் மிரட்டின்னு இருக்கு, வரக்கூடாது. எப்படி இதை மீறி போனாலும் அங்கே சாமியை கும்பிட கூடாது. ஆனால் நான் உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையிலேயே இப்படி ஒரு உதவி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்க வந்து இறங்கினவரு, நான் வந்து இந்த லைவுக்காக நந்தி தேவர்னு போட்டுக்கிறேன். அவர் உண்மையிலேயே, ஏன்னா நந்திகேஸ்வரர் எதிர்க்கிறார், உண்மையிலேயே நந்தி தேவரா இல்ல கணநாதரா என்னன்னு இன்ன வரையும் எனக்கு தெரியல. கணநாதரா என்ன பார்த்துக்கினே இருந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பாக்குறாங்க. என்னுடைய நிலையில இருக்கிற தொட்டு பார்த்துன்னே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நோட்டெல்லாம் தெரியும், இவனுக்கு தான் நிரூபிச்சு உனக்கு காட்டணுமா, என்னத்த நிரூபித்து என்னத்த காட்டுறது என்ன, அவங்களுக்கு அவங்கதான் எனக்கு நிரூபிச்சு காட்டுறாங்க, நீ இந்த அளவு உயர்ந்தவன், நீ இந்த மாதிரி சொல்லிட்டு. சம்பந்தம் இல்லைன்னா சைவமும் இல்லை, இந்து சமயமும் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். அதான் இயேசுபிரான் சொல்றாரு, இதுக்கு வருத்தப்பட அவங்கதான், நீ இல்ல, எழுந்து நில்லு. அவ்வளவு கேவலமாகறானுங்க. சம்பந்தரா இருந்தாதான் அப்ப அந்த நடராட்சத்தை கெடுக்கூடாத, நீங்க ஞாபகம் வச்சுங்க. இவங்க ஒஸ்தின்னு தெரிஞ்சு இவங்க உயர்நிலை இருக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட மட்டும் நீங்க நேக்கா நடந்துக்கிறதெல்லாம் முடியாது. எல்லார்கிட்டயுமே நீ மரியாதையா நடந்துக்கினா தானாவே உயர்ந்த நிலை இருக்கிறவங்ககிட்ட மரியாதை நடந்துக்க போற. இதுதான் நான்காமின் கொடுக்குற பயிற்சி, தெரியுதா? அப்படியே வந்து ஒஸ்தின்னு நிரூபிச்சு காட்டணும்னு அப்புறம் பகவானின்றதா, அது யார் வேணா செய்வான். சொந்த வாழ்க்கையிலே நீங்க பக்குவமா இருங்க. அப்ப மகான்கள் கண்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? பிரம்மேந்திர பிராமணர் தான், நான் அப்ப நிரூபிச்சுன்னு இருந்தேனா? அங்க போய் காலடி எடுத்து வைக்கிறான், பார்த்த உடனே நீங்க தான் இருக்கிறாயா, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டு இருந்தேன்றார் அந்த ஸ்பீச்லயே. இது கோயின்சிடென்ஸ், அகஸ்மாத்தா நம்ம வரவும் நம்மள சொல்ற மாதிரி இருக்குதுன்னு தான் நினைச்சேன். டக்குன்னு திரும்பி என்ன போது, சிதம்பரத்தில் ஒரு சிறுவன் பொறியியல் படித்துக் கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், நான் அவனைத்தான் சொல்கிறேன். இது எப்படி இருக்குது? அவரும் பிராமண இது சேர்ந்தது தான், பிரம்மஞானி அவரு. கழிச்சடி நீயும் பிராமணன் சொல்லிக்கின்னு என்ன இது இவங்களுக்கு வந்து நிரூபிச்சு நிற்பேன். நானு அங்க என்ன நிரூபிச்சு, நான் உண்மையிலே தவிச்சு போய் கம்முன்னு உட்காந்துக்கிறான். அவன் காசு எடுத்துன்னு வருவான். ஆனா எப்படா பாருங்க உள்ள போய் அம்மனை வந்து எப்படி கும்பிட போறோம்? அந்த அம்மன் பேர் என்ன தெரியுமா? அறம் வளர்த்த நாயகியாள். அறம் தர்மம் வளர்க்குறாங்க அவங்க எதிர்க்கு இது நடக்குது, தெரியுது. இந்த அழகு இவனை வந்து இது வந்து மிரட்டுது. அப்பதான் அந்த பார்த்தேன் நான், அந்த மண்டபம் நல்ல உயரமா இருக்கும். நம்ம மண்டபம் இல்ல இவ்வளவு உயரம் இருக்கும், 17 அடி 18 அடி உயரம் இருக்கும். அவ்வளவு உயரத்துக்கு ஒரு சிவனுடைய அந்த கணநாதரா இல்ல நந்தி தேவரா எனக்கு அது தெரியல, ஆனா அழகான உருவம். நீங்க சினிமாவில் காட்டுற மாதிரி கொம்பு வச்சுக்கணும், அப்படியே தொப்பை போடணும், பொம்பரா அதெல்லாம் கிடையாது. அவ்வளவு அழகான உருவம். அன்னைக்கு காஞ்சி பிறகு தூக்கி விசிறி அடிச்ச வாயில் காப்போனா அழகான உருவம். அது கோரப்பெல்லாம் வச்சுக்கிறாங்கல்ல, அவ்வளவு அழகான உருவம். அவ்வளவு நெடுன்ற உயரம். அதான் அனாவசியமா தூக்கி அடிச்சுது. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த சிவ இது பார்த்துக்கிட்டு இருந்து நான் அவசரப்படுறத பார்த்து இறங்கி ஒரு அதட்டல் தான் சார் அது. ஒரு அதட்டல் அந்த ஆவிய பிராமண ஆதிய என்னால அந்த அளவுக்கு அதட்டலாம் முடியல. ஒரே அதட்டல் தான். பயந்து போய் அது தூண்டு, ஒரு தூண்டு தாங்குது. அது ஒரு புள்ளி மாதிரி தூண்டு தாங்குது. ஓடி தூரம் போய் நின்றுச்சு. இந்த மாதிரி யார் வாழ்க்கையில நடக்குமா? இறங்கி ஒரு ஆதி ஒண்ணு மிரட்டுது, இறங்கி அதட்டி இன்னும் அதட்டணும்னா பயந்து போய் நிற்குது. முதல்ல அதுகிட்டதான் பேசுறாரு. என்னன்னா, தாசரால நான் உன் கண்ணில் பட வேண்டியதா போச்சு. எப்படி பத்தியா?
அந்த சிவகணநாதரை தரிசிக்கிற புண்ணியம் அதுக்கு இல்ல. ஆனா என்ன மிரட்ட தொட்டு என்ன காப்பாத்துக்காக வேற வழி இல்லாம அது கண்ணில் பட வேண்டியதா போச்சுன்னு வருத்தப்படுறாரு அப்பவே. உனக்கு என்ன பாக்குற புண்ணியம் எல்லாம் கிடையாது, ஆனா தாசரால நான் உன் கண்ணில் பட வேண்டியது ஊர் அதட்டல் விட்டு. அதுக்கப்புறம் என்கிட்ட நீங்க வாங்க தாசர் உள்ள, நீங்க வாங்க தாசர் உள்ள. எப்படி இருக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எப்படிப்பட்ட இடர் இது, அது எப்படி அது நீக்கி கரெக்டா. அதுக்கப்புறம் அவனுக்கு 10 ரூபாய் எடுத்துன்னு வந்தான். அதை எடுத்துன்னு அப்புறம் உள்ள போய் அம்மனை வணங்கிட்டு அந்த 10 ரூபாய் தட்சணை போட்டு இது எப்படி நான் கொண்டாடணும் இல்லையா? எனக்குதான் அந்த பழக்கம் என்ன, அதான் சொல்றேன். 1-2 இருந்தா அதை மட்டும் கொண்டாடி கிடக்கலாம். அவங்க கொட்டுறாங்க அந்த அருட்செல்வம்னு சொல்றாங்க இல்லையா? ஏன்னா ஒரு பெரிய அரசியல்வாதி குடும்ப சொத்தை கம்பேர் பண்ணா நான் ஒன்னா என்ன பிச்சைக்காரன்னு சொல்லலாம். ஏன்னா அரசியல்வாதிங்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, நல்லா தாராளமா சொல்லிக்கலாம். பணத்தை வச்சு கம்பேர் பண்ணும்போது பிச்சைக்காரன் சொல்லலாம். ஆனா இந்த அருள் விளையாட்டு கொட்டணங்கள்ல என்கிட்ட இதுல நான் தானே நம்பர் 1 உலக பணக்காரன், என் அச்சுக்கிறது யாருமே கிடையாது. சொல்லல சொல்ல வச்சு நான் இந்த மாதிரி சொல்றவன் கிடையாது. இந்த பாப்பானுங்க வெறுப்பத்தை நான் கெத்து காட்டுறேன். இப்ப சொல்லுடா, நீ சொல்லு. யார பிராமணாவை மிரட்டி எப்படி கைலாயத்துல இருக்கிற அந்த இவங்க இறங்கி ஆயின்னு அதட்டி நீத்தி நீங்க வாகதாசர் உள்ளன்னு சொல்றாங்கன்னா அப்ப நான் யாரு? நான் பிச்சைக்காரனா பணக்காரனா? இல்லையா? இவன்கிட்ட தான் சொல்றேன். கொஞ்சமாவது உரைக்கிட்டேன் இவங்களுக்கு தான் சொல்றேன். நம்ம பேசாம அமைதியா இருந்து அப்படி இப்படின்னு இவங்க பெரிய அறிவாளி ஆயிடுறாங்க. தெரியுதா? நம்ம சாத்திகமானா பிராமண ரவுடி ஆயிடுவோம், அந்த மாதிரி இவனுங்க. அதனால நான் சொல்றேன், நான் பிச்சைக்காரன் தான். அரசியல்வாதிகளுடைய குடும்ப சொத்து அவங்களுடைய செல்வத்தை பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது நான் பிச்சைக்காரன் தான். இப்பதான் எங்க தாத்தா சொத்து விற்று கொஞ்சம் காசு வந்து கார் வாங்கி வச்சுக்கிறேன். இவ்வளவுதான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு. அவங்களுக்கு பெரியவங்களுக்கு தெரியவே உண்டாமலையாம நல்லா இருக்குதுன்றாங்க, மஞ்சமா தான் நல்லா இருக்குதுன்றாங்க. காரு எனக்கு அது போதும், எனக்கு என்னது இல்லையா? இவ்வளவு இப்பதான் அதை வாங்கி வச்சுக்கிறேன். அதுக்குலாம் அது கூட கிடையாது, பிச்சைக்காரன் தான் நானு. ஆனா ஆன்மீகம் எடுத்தா நான் தானே பணக்காரன். நீங்களாம் யாரு? இது இல்லாத நீங்களாம் யாரு? அப்ப தெரியுதா? இப்ப நீ மட்டும் பணத்தை வச்சுக்கின்னு என்ன பிச்சைக்காரான்னுவ, நான் மட்டும் இந்த அருள் விளையாட்டை வச்சுக்கின்னு நான் உண்மை என்னன்னு சொல்றது? அப்போ அதெல்லாம் உண்மையான அடியாரில் யாரும் ஒண்ணுமே செஞ்சுக்க முடியாது. புரியுதா? சும்மா இந்த கதைலாம் ஒழுங்கா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்பர் சாமியில் அவ்வளோ எள்ளி நகையாடி அவர் என்ன பண்ண முடியும்னு சொல்லி தான் மன்னனே வந்து படையிலே வந்து அவரை பண்ணிச்சு. என்ன சொன்னார்? ஒரே வார்த்தை, நான் மார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சும். யமனு கூட அஞ்ச மாட்டோம். தெரியுதா? தனியால் தான் அந்த பரமனுக்கே நாம் அடிமை செய்வோம். நான் பரமனின் அடிமைடா, உனக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இதுதான் எங்க நிலைமை. தெரியுதா? அதனால நான் தைரியமா தான் இருப்பேன். அகந்தை அற்ற நிலையில தான் கடவுள் அருள் கிடைக்கும். ஆனா கடவுள் அருள் போட்டு சீண்டனா இந்த வார்த்தை தான் வரும், நான் மார்க்கும் குடியல்லும் நமனை அஞ்சோம் சொல்ற அதுதான் வரும் இல்லையா? ஏமாப்போம் பிணி அறியோம் நடலையல்லும் எல்லாம் இருக்குது தமிழ்ல. நின்று ஜெயிச்சு காட்டுறாரு. அவர் தான் அப்பர் சுவாமி. அவர் தான் அப்பர் சுவாமி. வெறும் வார்த்தையில மட்டும் சவால் விட்டுட்டு போல நின்று இதே பாப்பானுங்க தான். கல்லுல கட்டி கடல்ல போறது, விஷத்தை வச்சு குடிக்க வைக்கிறது, சுண்ணாம்பு கால சுடுறது, என் மத யானையை விட்டு மிரிக்கிறது, என்னது இதெல்லாம்? சமண மதத்தில் நுழைஞ்சி அந்த மதத்தை, அகிம்சை மதத்தை வன்முறை மதமா மாத்துறானுங்க பாரு இவனுங்க. அப்படியே அது தோத்தவொன்னு அப்படியே கப்படி என்னாண்ட வந்து 8000 பிராமண, அது நிறைய வாட்டி சொல்லிட்டேன், 8000 பிராமணன கழுவேற்றி 8000 பிராமணனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றி தான் இந்து சமயம் எழுந்து நின்னுது. ஒரு பிரம்மகத்தி என்ன செய்யணுமா? அதை நிறைவேற்றின குலச்சிறை நாயனார அவரு கைலாயத்துக்கு போறாரு. 63 நாயன்மார்ல இன்னும் குலச்சிறை நாயனார் வச்சு கும்பிடுகிறோம். கைலாயத்துக்கு சிவன் நாயனார் ஆக்குறாரு அவரை. அதுக்கு ஆர்டர் போட்ட மன்னன் கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் நாயனார் ஆகுறாரு அவரும்.
எங்க என்ன பண்ணுச்சு பிரம்மகத்திய? 8000 பிரம்மகத்திய. ஒரு பிரம்மகத்திய புச்சின்னு ராஜாங்களாம் பயந்து போய் விட்டானுங்களா உன்ன? நீ 8000 பிரம்மகத்தி எல்லாம் அவங்களை ஒழிச்சிருக்கணும். 8000 பேரு குருநாதர் சொல்றாரு கழுவேத்தனாங்கன்னு பேர் தான். 8000 கழுமரெல்லாம் செய்ய முடியாது. அதனால கொஞ்சம் பேர் கழுவேத்திட்டு மற்றவங்களெல்லாம் குலச்சிறை நாயனார்கிட்ட கத்தியை கொடுத்து மன்னன் தலையை வெட்டுன்னா, குலச்சிறை நாயனார் தலையை வெட்டி தான் அந்த மரண தான் நிறைவேற்றினாரு. அப்ப 8000 பிராமணர் தலையை வெட்டினா புண்ணியம் அவர் கைலாயத்துக்கு சேர்த்துதுடா. கைலாயத்துக்கு சேர்த்துது. 8000 பிரம்மகத்தி என்ன இருக்கணும்? ஒண்ணுமே கிடையாது. அப்ப பிரம்மன்னா என்ன, பிராமணன்னா என்ன? பிராமணனுக்கு துன்புறுத்தினா அந்த பிரம்மகத்தி புடிச்சுக்கணும்னா என்ன? எல்லாத்தையும் தலைக்கீழ உல்டா புல்டா பண்ணி வச்சுக்கிறானு இவனுங்க. பிராமணே கிடையாது இவனுங்க. அதான் உண்மை. பிராமணே கிடையாது. பிராமணன் இல்லாமலே பிராமணன் சொல்லிக்கணும் 8000 பேரை வெட்டினாங்க. அவ்வளவுதான். அப்படியே நைஸ் பக்கடா என்னான்றது திரும்ப பிராமணன தண்டனை கொடுப்பான், உனக்கு ரொம்ப அதை ஒன்ன பட்சம் கம்புச்சின்னு பயங்காட்ட போய் அப்ப அறம் பிறந்த அரசனாங்க எல்லாம் மாறிடவே ஓட்ட ஓட்ட ஓஞ்சுதான். அரசுக்குள்ள ஓட்ட ஓட்ட ஓஞ்சுதான். அதான் சொல்ற பிராமணன்னு மூடன் மூடன் என்று சொன்னார், மூலர் சொல்லை கேட்கவில்லை. சரிதா? மூடர் சொன்ன விளக்கத்தை கேட்டு அவங்களை ஆதரித்தார்கள் மன்னர்கள். சரிதா? மூட பிராமணனை நம்பி அந்த வேந்தர் குலம் அழிந்தது. அவங்கள நம்பி சொன்ன அங்க வார்த்தை மட்டும் வாழ்த்தும், மனம் சபிச்சிட்டது. அங்க மனம் தானே வேலை செஞ்சது. இவ்வளோ அரசு மத யாக ராஜ யாகம் அப்படியே மந்திரம், அதுக்கு அந்த தானம் இந்த தானம் 3000 ஏக்கர் நில தானம், 2000 ஏக்கர் விட்டு துண்டானுங்க சிதம்பரம் தீட்சிதர்கள். அப்படி துட்டாங்கன்னு மட்டும் கத்துவாங்க தவிர நீ ஒன்னா எழுதி கொடுக்குறான் ஒரு பிரம்மனோட தண்டிக்கவும் மாட்டான், அந்த 2000 ஏக்கரை புடுங்கவும் மாட்டான் சார். அது தெரியுமா உங்களுக்கு? வெறுமனே கத்துவாங்க. குயோமுறியானு அவங்களுக்கே நல்லா தெரியும். கத்துவானு குயோமுறியானவங்க வேற ரூட்ல நம்ம பண்ணினா அப்படி போயிடுவாங்க கண்டுக்காம. இதுதான் நடக்குது இன்னை வரைக்கும் கூட. ஆனா அறம் பிறந்த தொட்டு அரசுக்குள்ள ஒழிஞ்சுதான் பலமுறை சொல்லிட்டேன். புண்மை இந்த பராந்த சொல் எவ்வளவு பெரிய புண்ணியம். நீ போய் ஒரு சிதம்பரத்துல நீ ஒரு கைங்கரியம் செஞ்சிட முடியுமா? நான் போய் ஒரு இது கொடுக்குறோம், நீ இதை வச்சுக்கோ. உண்மைதான் என்ன இருக்குது அந்த பொண்ணு இவனுக்கு சொரன்னது போவ. ஆனா புண்ணியம் என்ன ஆச்சு? மாடு மேய்து ஆடு மேய்க்குதே, என்ன ஆச்சு? இதுதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மனம் அது செம்மையானால் தான் மந்திரம் செம்மையாகும். புரியுதா? மன செம்மை காட்டி கொடுத்துச்சா மந்திரம் வரைக்கும் ஓதனானே தவிர மனசுல நீங்களாம் ராஜாவா இருக்கணும், இன்னும் நல்லா இருக்கணும், நாங்க மந்திரம் ஓதிய இன்னும் நல்லா இருக்க வைக்கணும், இப்படிதான் இருக்குது அவங்க புத்தி இன்னி வரைக்கும். இதோட ஒரு மாலுக்கு யாராவது ஒரு பிராமணன் பூஜை போட்டு போனேன் டெய்லி, அது சொல்றாங்க பச்சையோ நோக்குள்ள மந்திரம் பூஜை எல்லாம் பண்ணி உங்களை நல்லபடியா வச்சிருக்கணும், நீங்க உங்களுக்கு கற்பூரம் காட்டும்போது சாணம் கூட நிறுத்த முடியாதா உங்களால? அந்த தொழிலாளர்களை கேட்கறாங்க. இவர் மந்திரம் ஊதி அவன் போயிட்டு எல்லாம் திட்டுத்துங்களா, மந்திரம் ஊதி அதில் தான் நம்மளாம் பழகிற மாதிரி பேசுறான் பாரு. அப்படிதான் அவங்களுடைய இதுவே பெருமூச்சு விட்டுக்கினே இருப்பானுங்க. நம்மளாம் மந்திரம் ஊதி அவளா நல்லாக்குறா, அவளா நம்மளாம் அவகிட்ட பிக்ஷம் வாங்கிக்கின்னு இருக்கோம். ராஜாங்களை எல்லாம் இந்த நினப்பு தான் நாங்கள் வேலை செஞ்சது, ஓய்ச்சிதான் இல்லையா? இதுதான் தலைப்பாடா சொல்லிட்டு வர. மனம்தான் அங்க முக்கியம் வாழ்த்துறதுக்கு. பாப்பான் கேட்டா கிடையவே கிடையாது. கெட்டன்னு பிடிச்சவன் பாப்போம். மூட பிராமணர்னு திருமூலர் சொன்னார்ல, ராஜாங்க கேட்டு எச்சரிக்கையா இருக்கணும் இல்ல. அவளை பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அரிசித்தால் வேந்தர் அழியன்னாருல்ல. ஏன்பா கேட்கல நீங்க? ஏன் அவர் பிச்சைக்காரன், அவர் மரத்தையில உட்கான்னு சொல்றாரு சித்தரு, அதை எப்படி கேட்கறது? இவனுக்கு அப்படியே தழுப்பா அவடைய விளக்கமா கொடுத்து எல்லாம் பண்ணா இதுதான் கேட்பான். கேட்டா என்ன ஆச்சு? அழிஞ்சுதான் இல்லையா? கொஞ்சதான் இல்லையா? இந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றேன். ஆன்மீகம்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். ஆன்மீகம்னா கடவுளின் பார்வையில் நாம் தேரணும். நமக்கு வருகிற இடரை சிவபெருமான் அந்த சிவன் அந்த கைலாயத்திலிருந்து அவரை அனுப்பி அவர் அதட்டி நீங்க வாங்கதாசர் உள்ளன்னு சொல்ல வச்சார்ல, அது ஆன்மீகம், அது தெய்வீகம், அது கடவுள், அது சைவம், அது இந்து மதம். யாருக்கிட்ட ரியல் சுத்துறீங்க? பாப்பா அவன் புலிவி அரச குழிவும் ஒழிப்பானுங்களா? திரும்ப அந்த சமஸ்கிருதையே ஜனங்களுக்கெல்லாம் ஓதி தமிழெல்லாம் ஒழிச்சு சமஸ்கிருதியிலே ஓனா மொத்த இனமும் அழியண்டா. அரச குழு அழிஞ்ச மாதிரி மீதி பேர்கிட்ட அதை விட்டீங்கன்னா மீதி ஜனங்களும் தான் ஒழியும்.
என்னது இது தெரியாதா? அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுங்க, அவ்வளவுதான். மனச்செம்மை தான். அந்த மனச்செம்மையாக யார் வாழ்த்துவாங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட வாழ்த்தை பெறுங்கள். அது உங்க அப்பா அம்மாவும் இருக்கலாம், உங்க தாத்தாவும் இருக்கலாம், இல்ல உங்க தெருவில் இருக்கிற நல்லெண்ணம் கொண்டவராக இருக்கலாம். அந்த மாதிரி தெரிவு செய்யுங்கள். அவங்க கிட்ட ஒரு வாழ்த்து வாங்குங்க. பிறந்த நாள் இன்னைக்கோ இதுவோ இந்த மாதிரி எல்லாம் ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறது. பெரியார் என்ன ஆயுஷ் ஹோமம் பண்ணாரு? எல்லாம் நாத்தியம் பேசுற ஆளெல்லாம் 96 தாண்டுது. தெரியுதா? ஒரு ஆயுஷ் ஹோமம் கிடையாது. இங்க ஆயுஷ் ஹோமம் பண்ணது எல்லாம் புசு புசுன்னு போயினாக்கிச்சா அவங்களுக்கு மறைமுகமா அவளுக்கே தெரியாம இந்த பாப்பாரம் கட்டையான்னா அவங்களுக்கு வேலை செய்யல. அவர் ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணி அவருடைய ஒரு இது கொடுத்து அதை கொடுத்து கொடுத்தான்னா அதை நீ வாங்கினேன்னா என்ன அர்த்தம்? வாங்குறது என்ன தெரியுதா? ஆமா, என் மனசுல வந்து எங்களை சாபம் விட்றான், அந்த சாபத்தை நான் வாங்கிக்கிறான்னு அர்த்தம். அவங்கிட்ட நீ காலில் ஊந்து வாங்குறதுன்றது நீ வாங்கிக்கிறான்னு அர்த்தம். இப்ப கூட சொன்னேன், எப்படி ஒரு அரசியல் தலைவர் விருத்தி யாகம் பண்ணி ஷோ காட்டின உடனே அப்பாவுக்கும் பிள்ளைக்க முடியுது. இப்போ ஏன் அந்த பாப்பா அந்த அவளை எண்ணம் அவனை நல்ல எண்ணம் தான் அது மேல போவான். அவன் நாங்களாம் வண்டி வரோனையே நீ அப்படியே சொல்றீங்களா, அப்படியே வருவீங்க, நாங்களாம் உங்களுக்கு அப்படியே யாகம் பண்ணி உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்கணுமா, கொடுத்துறோம் பார்த்துக்கலாம். அதையும் இதுதான் மைண்ட் வாய்ஸ் ஓடும் அவனுக்கு. அது செயல்பட்டுச்சா இல்லையா? சும்மாவது இருந்திருக்கலாம். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் முடியுது. இப்போ இது என்னடா இது தீரலன்னா மொத்த கட்சியும் ஒழிஞ்சிட்டு தொண்டெல்லாம் தலையில கை வச்சு உட்காந்து இருக்கிறான். மிருத்யுஞ்சய யாகம் படிக்கிறீங்களா? ஐஷோமோ என்ன ஒரு பொண்ணுவானா? ஐயாரப்பா கும்பிடு. அறம்பலத்த நாய்கள் பார்த்துக்கினே இருக்கிறாங்க. அவங்க பார்வையில இது அதர்மம் தெரிஞ்ச உடனே வந்து அதட்டி வாங்கதாசர்கள் கூப்பிடுறாங்கல்ல, இதுதான் உண்மையான ஆன்மீகம், உண்மையான கடவுள் பக்தி, உண்மையிலேயே அன்புதான் சிவம். தெரியுதா? நான் என்ன அங்க மந்திரம் ஓதிட்டேன், நான் என்ன அங்க ஒரு யாகம் வாழ்த்திட்டேன், நான் என்ன ஒண்ணுமே கிடையாது. தவிச்சு போய் உட்காரேன். என்னடா இது என்ன உட்காரேன், இறங்கி அதட்டிட்டு வாங்கதாசு உள்ளன்னு சொன்னா இது எந்த சாஸ்திரத்துல இருக்கும்? இதையும் அழிச்சுடுவானுங்க. நான் மறைஞ்ச உடனே ஒரு 50 வருஷம் கழிச்சு அப்படியே சைலண்ட் பண்ணி அப்படி ஒண்ணு நடக்காத மாதிரி அப்படியே சுத்தமா வாஷ் அவுட் பண்ணுவானுங்க. அதுல இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. நம்ம ஜனங்களை இருக்கிற தகவலையாவது காப்பாத்துங்க, இருக்கிற உயர்வு தகவலையாவது இவங்க அழிக்காம காப்பாத்துங்க. அதை காப்பாத்து என்ன வழி எனக்கு தெரியல. நான் எழுதுன சம்பந்தம் அந்த பாடின 50,000 பாடல்லையே ஒழிச்சிட்டானுங்க. கொடு, நான் காப்பாத்துறானா நம்பி கொடுப்பியா? பாப்பாங்கிட்ட நம்பி கையில வாங்கி துரோகம் பண்றது, அதான் நம்பி கை துரோகம். ஒழிச்சிட்டானுங்கள அப்படியே வாங்கி நம்மளை நம்புறானுங்கள மாடேன்னு நினைச்சுன்னு இருப்போம். உள்ள தூக்கி அப்படியே செல்லு அறிக்கை போட்டு ராஜராஜ சோழன் புண்ணியம் கட்டிக்கணும். அரிச்சது போக மீதி எடுத்தா இப்ப 4500 பாடல் தான் இருக்குது. நான் சமாதான பாடல அவ்வளவுதான் இருக்குது. அந்த மாதிரி துரோகிங்க இவனுங்க. அப்பப்ப நான் இதெல்லாம் தான் கிட்ட வரல. அப்ப பாடின பாட்டையும் என்னால மீட்க முடியல. மட்டும் என்ன பெருசா செஞ்சுட்டு போறேன், ஏதோ கடமைக்கு அப்படின்னு தத்திட்டு போயின்னு இருக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்ம காணும் அவ்வளவு அறிவாளிங்க. பாப்பான நம்பி அவங்ககிட்ட எடுத்து போய் கொடுத்தோன்னு அவன் தான் தமிழை ஒழிக்கணும், சமஸ்கிருதம் தான் மட்டும்தான் இருக்கணும், அப்பதான் நம்ம பழப்பு ஓடுன்னு இருக்கிறவனாச்சே. எவ்வளவு எண்ணம் பத்தியா இவ்வளவு பெரிய அளவுல மீட்டி நிமித்தி அனல்வாதம் புனல்வாதத்துல ஜெயிச்ச அந்த ஓலைச்சு முடியல எடுத்து போட்டு சம்பந்தராந்த பாடினது மட்டும் இல்ல, அப்பர் சாமி இருந்து ஒழிஞ்சது 60,000 பாடல் மேல, சுந்தரர் இருந்து 50,000 பாடல், எல்லாம் 4,500 பாட்டு, 7,500 பாட்டு, 10,000 பாட்டு, இவ்வளவுதான் இருக்குது. லட்சக்கணக்கில் ஒழிச்சு வச்சுக்கிறானுங்க இவனுங்க. அதுக்கே என்ன இவனுக்கு பதில் சொல்லி ஆகணும்? எனக்கே தெரியல, நீங்க என்ன பண்ணுங்கன்னு தெரியல. இன்றைய தினம் அப்படி என்னை திருவையாறு ஐயாரப்பன் வந்து, திருவையாறு ஐயாரப்பன்றது ரொம்ப பெரிய ஒரு தலம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? சுந்தரமூர்த்தி நாயனருக்காகவும் சேரமான் பெருமான் நாயனருக்காகவும் ஆத்துல வெள்ளம் போது அந்த வெள்ளம் தடுத்து நிறுத்தப்பட்டு அப்படியே மழை வர வெள்ளம்லாம் அப்படியே மலை மேல ஏறினே போது அந்த போன வெள்ளம் போய் தர காஞ்சி இவங்க நடந்து வர்றதுக்கு வழி விடுது. திருவையாறு ஐயாரப்பன் போய் தரிசனம் பண்ணிட்டு இவங்க வந்த பிறகு திரும்ப சர்ன்னு ஓடுது வெள்ளம். அவ்வளவு பெரிய தலம் அது, அவ்வளவு பெரிய திருவையாறு ஐயாரப்பனுடைய தலம். அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவங்க. அது நான் போய் வரும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த பாப்பராவி கொடுமை பண்ணிச்சோ இல்லையோ, எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு திருவிளையாடல் கிடைச்சிது பாரு என் வாழ்க்கையில.
சொல்லி சொல்லி சந்தோஷப்படுறேன்னா எனக்காக கேட்டாரு ஐயாரு. அப்ப எனக்காக கேட்டாங்கடா. அறம் வளர்த்த நாயகி, இது அதர்மம் தெரிஞ்சு அறம் வளர்க்குறாங்க பாருங்க. அந்த சிவன் அடியார் அமிச்சு அதட்டி உள்ள வர வைக்கிறாங்க பாரு, அது கடவுள். அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுடுங்க. சடங்கு சம்பிரதாயம் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. அவனுடைய எண்ணம் அது பின்னால் நின்று கெட்டணம் பிடிச்சவனுக்கு பண்ண உடனே அது பாணி எல்லாம் கெடுத்தின்னு தான் பண்ணும். உதாரணம் அரச குலம் ஒழிஞ்சுது. நீங்களாம் அதுக்கிட்டலாம் போவாதீங்க. முடிஞ்சா தமிழ் இவங்களை வச்சு செய்யுங்க. அப்புறம் தமிழ்ல செய்யறவங்க மட்டும் அவனா ரொம்ப பெரிய நல்லெண்ணெய் பிடிச்சாலும் அது எனக்கு தெரியாது. பெட்டர் என்னன்னா அர்த்தம் புரியுது. நம்ம சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க அப்படின்னு கூடவே நம்ம மனுஷன் நம்ம சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்த்துது. அதுக்கு ஒரு இடம் கொடுக்குது. அங்க வந்து அச்சலாய நமகா பிச்சலாய நமகா கஜாய நமகா, அதுல ஐயர் என்ன கத்திரிக்காய் கொண்டான்ற கூட சொல்லிய அதோட போயிடுது. சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லணும்னாரு இவரு மாணிக்க வாசகர். அவங்கதான் கைலாயம் போக முடியும்னாரு. தமிழ்ல சொல்லும் போது உங்க அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த பொருள் உணர்ந்து உன் மனமும் அங்க இருக்கிற மனம் எல்லாமே சேர்ந்து அந்த பிரார்த்தனையில ஈடுபடுது. அந்த ஒரு புண்ணியத்துக்காக தான் அது. சரிதா? அதான் தெரிந்து கொள்ளுங்க. இன்னும் எவ்வளவு நாள் எனக்கு அந்த இடைஞ்சல்கள் வராத அந்த உடல்நிலையெல்லாம் இருக்கிற வரைக்கும் நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நக்கினே இருக்கிறேன். நீங்களும் கேட்டுனே இருங்க. இதால உங்களுக்கு நன்மை தான் விளையும். மீண்டும் நாம் வருகிற சனிக்கிழமை கண்ணபிரான் பிறந்த நாள் அன்று மீண்டும் சந்திக்கலாம். இப்பொழுது ஆஞ்சநேயர் பெருமான் அடியை எனக்கு சொல்லி தந்த, நேரிலே சொல்லி தந்த ராமநாம பஜனைகளை சொல்லி வகுப்பினை நான் முடிக்கிறேன்.